அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு மிக சிறப்பான ஒரு நல் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு டவுட்டு கேட்டுட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்துறையில் நிறைய விஷயங்கள் நிறைய கிளைண்ட் நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கோம். பிரசன்னம் எண்கணிதம் எல்லா வாஸ்து எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும், நம்மளுடைய லைஃப்பில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதில் மார்ச் மாதத்துடைய 2026 ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆங்கில மாதமும் 2 மாதத்துடைய தமிழ் மாதம் கனெக்டிவிட்டி வருங்க. இப்போ மாசி 17ஆம் தேதி ஆரம்பித்து பங்குனி 17ஆம் தேதி நமக்கு ஒரு மாதத்துடைய விஷயங்கள், ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் பூச நட்சத்திரத்தில் பிரதோஷ அன்னைக்கு பெயருதுங்க. பொதுவாக தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே முதல் தேதி நம்ம ஒரு வழிபாடு எடுத்தாவோ ஒரு காரியம் செஞ்சாவோ அது சித்தியாகும். அதே போல் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி மிக சிறப்பான சங்கடகரா சதுர்த்தி வாஸ்து நாள் அப்படின்னு வருதுங்க. இதுவும் விசேஷ பூமி பூஜை போடுவதற்கான நல்ல உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மேற்கொண்டு உங்களுடைய அந்த ஜாதகத்திலேயோ அல்லது உங்கள் வீட்டில் என்ன எப்படி எந்த நேரம் அதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டுக்கோங்க. பௌர்ணமியோட மாசி மகம் அப்படின்னு வருதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதம் மாசி மாதம் வர்றது 2ஆம் தேதி வருது, 3ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி. அப்போ இந்த மாசி மகம் அப்படிங்கிறது நீர்நிலை, காவேரி, கங்கா, கடல் இது மாதிரி இடத்துல நம்ம குளிச்சுட்டு நம்மளுடைய பாவங்களை கர்ம வினைகளை போக்கணும். இது ரொம்ப விசேஷம். கும்பமேளா கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு விழா இந்த விழா. அதே போல் 19ஆம் தேதி வியாழக்கிழமை வரக்கூடிய ராமநாம அந்த ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 19ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை நமக்கு விசேஷமாக கொண்டாடக்கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இத்தனை இருந்தாலும் கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது 4 கிரக சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. மீனத்தில் சுக்கிரன், சனி, அதாவது பங்குனிக்கு சூரியன் மேலே போயிடுவார் மீனத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பலாபலனை இனி பார்ப்போம். மிதுன ராசி நல்ல கம்யூனிகேஷனுங்க, டாப் மோஸ்ட். என்னங்க மேடம் ஜென்மத்தில் குரு அதெல்லாம் விடுங்க, 10ஆம் இடம் 9 10 வலுக்குதுங்க, கிரகங்கள் சூப்பராக இருக்குது. ஒரு விஷயம் கேளுங்க, இப்போ தொடர்ந்து ஒரு கட்டத்தில் வரிசையாக ஒரு 6 கட்டம் 5 கட்டத்தை தொடர்ந்து கண்டினியூவாக கிரகங்கள் இருந்த கிரக மாளிகைம்பாங்க. நிறைய அந்த யோகங்கள்லாம் நிறைய உண்டுங்க சேர்க்கைக்கு. இப்போ குருவோட சந்திரன் சேர்ந்தால் உண்டு. அதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குது. சுக்கிரன் உச்சம் பெற்று சனி பகவானோட சேரக்கூடிய காலகட்டம் அற்புதம். தொழிலில் புதிய தொழில், வண்டி வாகனம் வாங்கிறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, உங்களுடைய முயற்சி அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த கேது மட்டும் சின்ன சின்னதாக முட்டுக்கடை போட்டுகிட்டே இருக்குது. இனி வரும் மார்ச்சுக்கு ஒரு மாற்றம் உண்டு. அதே போல் ஜூலையில் ஒரு மாற்றம் உண்டு. மிதுனத்துக்கு எடுத்த காரியம் நடக்கக்கூடியது, என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காரியம் ஜெயம். போதுமா? அப்பாடா மன நிறைவாக இருக்குங்க மேடம். மன நிறைவை கொடுக்கக்கூடிய மாதமே இந்த மார்ச் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வேண்டுதல், பிரார்த்தனை, கோயில் வழிபாடு அது இதுன்னு நிறையா செஞ்சு ஓஞ்சு போயிட்டேன் மேடம். அதனால் கவலையை விடுங்க. கஷ்டம் போகக்கூடிய காலகட்டங்கள். இந்த ஜென்ம குரு என்னென்னா சிலருக்கு விரயத்தை ஒரு செலவை கொடுத்துரும், கடனை கொடுத்துரும். ஆனால் இந்த முயற்சி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது உங்களை விடவே விடாது. 4 பேர்த்துக்கு ஆலோசனை கொடுக்கறது, நட்பு வட்டாரம் வரக்கூடிய அமைப்பு, மனைவியால் யோகம், கணவனால் யோகம்,
இதெல்லாம் உண்டு. கலத்திர பாவம் நல்லா இருக்க போகக்கூடிய அமைப்பு உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தொழிலில் வந்து வருமானம் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறதுல விருத்தி, செலவுகள் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு. குழந்தைங்க கொஞ்சம் கவனமாக படிக்கணும். ஏன்னா இல்லை எக்ஸாம் டைம் ஆரம்பிச்சிருச்சு. மிதுனம் எப்போயுமே புத்திசாலித்தனமாக நான் க்ரியேட்டிவாக எழுதிக்கிறேன், மனப்பாடம் பண்ணி தான் நான் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்பயுமே அந்த க்ரியேட்டிவ் மைண்டு உண்டு. எப்பயுமே நமக்கு வந்து ஜாலியாக நகைச்சுவையாக எடுத்துக்கிறது, அப்படியே அசால்ட்டாக பரவாயில்ல நான் எப்படியா இருந்தாலும் சமாளித்து 10 பக்கத்துக்கு 20 பக்கம் எழுதிட்டு வந்துடுவேம்மா, என்னை கவலையப்படாதீங்கம்மா அப்படின்னு அம்மாவுக்கு அப்பாவுக்கு அறிவுரை சொல்கிறது யாருன்னா மிதுனமாக தாங்க இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. சகோதர வழியிலேருந்து நல்ல செய்தி வரும். அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு கூட வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்க வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் நிகழும். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தை வச்சு பார்க்கும்போது தெரியும். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு மாசி மகம் வருது. அதில் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய அருகாமல் இருக்கக்கூடிய நீர்நிலையில் ஏதாவது காவேரி குளம் இதில் போயிட்டு ஸ்நானம் பண்ணுங்க. அற்புதமாக இருக்கும், மாற்றத்தை ஏற்படும். 2வது ராசி ஜலராசின்னு எல்லாம் சொல்கிற மாதிரி இங்கே நீர் ராசி இல்லை, கடகம். அந்த கடகம் வந்து என்னென்னா எப்பயுமே மிதுனத்து வந்து அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க. அம்மாவுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும். அம்மா ஒரு 2 நாள் ஃபோன் பண்ணிங்கன்னா பதறி போயிடுவீங்க. ஐயோ எனக்கு இன்னும் ஃபோனே வரலையே, எதோ ஆயிடுச்சா, அம்மாவுக்கு என்ன சாப்பிட்டாங்களா, இந்த விருந்தோம்பல் எப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். வரங்களை கவனிக்கணும், பாசமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். இது எப்பயுமே உங்ககிட்ட இருக்குங்க. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, தானம் பண்ணுங்கள். இந்த எலுமிச்சம்பழம் வாங்கி எலுமிச்சம்பழத்தில் அம்பாளுக்கு மாலை போடுங்க. அன்றைக்கி என்ன செய்கிறீங்க, எலுமிச்சம்பழ சாதம் செஞ்சு கிழவ சாதையை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அந்த சிவனுக்கு கூட பால் தேன் வாங்கி அபிஷேகத்தை கொடுங்க. திங்கக்கிழமை அல்லது பிரதோஷத்தில் கொடுங்க. சிறப்பாக இருக்கும். இந்த மார்ச் மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.